ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு சாப்பாடு மொத்தம் வந்து தண்ணி 2 லிட்டர் தண்ணி 2 ஸ்நாக்ஸு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரயில் யாத்திரை ஃப்ரீ ட்ரிப் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போக முடியாது. நீங்கள் வந்து ஊட்டியோ இல்லை கொடைக்கானலோ அந்த மாதிரி சைட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஆன்மீக தளத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வேக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெயினுக்கு போகலாம். நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்கள் ஆதார் கார்டு வச்சு தான். இது எப்படி நீங்கள் ஃப்ரீயாக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே போகாத, அதாவது ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாமல் ரொம்ப நாள் இருந்து போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஃப்ரீயாக வந்து தண்ணி ஒரு 2 ஸ்நாக்ஸு போண்டா சிப்ஸு அப்படி இப்படின்னு 2 ஸ்நாக்ஸ் ஃப்ரீயாகவே தருவாங்க. ட்ரெயினில் பிளாட்பாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி ஒரு டிஃபனு ஒரு ஸ்நாக்ஸ் தருவாங்க. ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது 24 ஹவர்ஸ் இதுக்கு டைம். 24 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் போய் இதை வந்து நீங்கள் இந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான். இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரயில் யாத்திரை ஃப்ரீ ட்ரிப் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஆன்லைனில் வந்தோன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சைட்டை வந்து க்ளோஸும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை விட்டு வெளியும் வரக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஆப் கிடையாது. ஒன்லி இப்போ வந்து சைட்டில் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த சைட்டை வச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக இது வந்து இப்போ தான் விட்டுருக்காங்க. இதை வச்சு நீங்கள் எங்கே போகலான்னா நீங்கள் வந்து அயோத்திக்கும் போகலாம், காசிக்கும் போகலாம். இப்போ நான் வந்துட்டு வந்து கோயம்புத்தூர், இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். நான் வெள்ளங்கிரி மலைக்கு போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டேன். வெள்ளங்கிரிக்கும் போகலாம். இங்கே வந்துட்டு நீங்கள் வெள்ளங்கிரி பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சில கோயில் கட்டும். அதிகபட்சமே வந்து மதுரையை கட்டுது, அப்புறமா வந்து தஞ்சாவூர் கட்டுது, அப்புறமா வந்து திருவண்ணாமலை கட்டுது, இப்போ இது வெள்ளங்கிரி மலை. ஏன்னா இது பக்கத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷனுங்க அருகே இருக்குது. இது வெள்ளங்கிரிக்கு மட்டும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது கோயம்புத்தூர் வெள்ளங்கிரின்னு பண்ணிங்கன்னா வராது. கோயம்புத்தூர் வெள்ளங்கிரி அப்படின்னு பண்ணணும். லாகின் பண்ணிட்டு இந்த லாகின் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளங்கிரிக்கு மட்டும் 3 மாதம் தான், மே மாதம் வரையும் தான் டைம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் வந்து வெள்ளங்கிரிக்கு வந்து ஃப்ரீயாக டிக்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே வரையும் இருக்குது. மார்ச் ஏப்ரல் மே வரையும் இந்த டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போடுங்க. தேங்க்யூ.